பருப்பும் இவை நாளும் கலந்தனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்திய சுவர்ணலட்சுமியின் ஆத்ம வணக்கங்கள். இந்த பதிவு ஆகஸ்ட் மாதம் என்ன மாதிரியான பலன்கள் நடக்கவிருக்கு கோள்களின் கோச்சார நகர்வை வைத்துன்னு. இந்த மாதம் சூரியன் கேதுவோடு இணையறதுனால அனைவருமே ஏற்கனவே வந்து நம்ம சூரிய நமஸ்காரம் பண்ணணும். இந்த காலகட்டம் சூரியன் கேதுவோடு, அதுவும் கேது நட்சத்திரத்திலே பயணிப்பார். அதற்கு பின்னாடி அதோடு போய் நம்மளுக்கு இணையக்கூடிய வாய்ப்பும் கொஞ்சம் நெருங்கி போவார் இல்லையா. இந்த 3 டிகிரி முன்ன பின்ன போகும்போதும் ரொம்ப அலாட்டாக இருக்கணும் எல்லாருமே, 12 ராசிக்காரர்களும். அப்போ இந்த சாயா கிரகங்கள் ஒளி கிரகங்களையே வந்து ஆளுமை செய்யக்கூடியவர்கள், விழுங்கக்கூடியவர்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்போ இந்த மாதம் சூரிய காயத்ரி சொல்வது காலை மாலை நம்மளுக்கு வந்து சூரியன் மறைவுக்கு முன்னாடி சூரியனுக்கு நீர் வார்ப்பது எப்போ வந்து இப்போ மட்டும் கிடையாது, ஒளி கிரகங்களை காலைல சூரியனையும் இரவுல சந்திரனையும் வழிபடுவது ரொம்ப நம்மளுக்கு வந்து ஒரு ஆத்ம பலத்தையும் ஆன்ம பலத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் ஒரு மன தெளிவையுமே இந்த 2 ஒளி கிரகங்களும் கொடுத்துரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த மாதம் குறிப்பாக அனைவரும் வந்து இந்த சூரியன் கேது சேர்க்கை ஏற்கனவே வந்து டிரான்சிட்ல நல்லா இருக்கவங்களுக்கும் சரி, இல்லை ஒரு சுமூகமாக இல்லாதவங்களுக்கும் சரி, நல்லா அந்த டிப்ரெஷன் வந்துடும். டிப்ரெஷன் வந்து எதுக்கு தான் வருதே தெரியாது. எல்லாருக்கும் பைசாவுக்கு குறவு இருக்காது, சொத்து பத்துக்கு குறவு இருக்காது. இருந்தாலும் போய் கேளுங்களேன், என்னவோ நாங்கள் எண்ணத்தை வாழ்னா எண்ணத்தை பண்ண இப்படி தான் இந்த எண்ணத்தை வந்து அங்கே வந்து தொக்கி நிற்கிறோம். அதனால் நம்ம இப்போ நிறைய வந்து கேதுனாலே யாரும் மற்றவர்கள், ஆன்மீக குருமார்கள், அதே போல் நம்மளுடைய சித்தர்கள், ஜீவசமாதி வழிபாடு, நம்ம மற்ற உயிர்களை எல்லா உயிர்கள்கிட்டுமே ஒரு அன்போட நல்லது நடந்தாலும் நமக்கு ஒரு சாதகம் இல்லாத சூழல் இருந்தாலும் நியூட்ரலாக எடுத்துகிட்டு போகிறது. இந்த பக்குவம் நம்மளுக்கு இருக்குமா? நம்மளாம் மகான்களானால் தான் அந்த பக்குவம் வரும். ஆக மொத்தத்தில் இந்த ஆகஸ்ட் மாதம் அருமையான வழிபாடுகள் வருது. இறைவனை மட்டும் கையில் பிடிச்சிக்கிறோம். சூரிய வழிபாடு கண்டிப்பாக செய்யணும். ஏன்னா 5 என்ற பாவத்தில் வந்து நிறைய வந்து ஒரு எல்லாவான பொக்கிஷமான விஷயங்கள்லாம் இருக்கு. நம்ம எப்படி சுற்றுப்புறத்தை வச்சு ஹேண்டில் பண்ண போறோம், எதெல்லாம் எப்படி எடுத்துக்க போறோம், நல்லதை எடுத்துக்க போறோமா, நம்ம வந்து தேவையில்லாத எடுத்துக்க போறோமா. அப்ப இந்த மாதம் வந்து நம்ம நேர்மறையா சிந்தித்து நேர்மையா பணிக்கும் போது இந்த மாதம் மட்டுமல்ல எப்பவுமே வந்து தெரியாத களமறைங்கள்லாம் 12 ராசிக்கும் என்ன மாதிரியான பலாபலன்கள் இருக்க போகுது என்பதை துல்லியமாக காணவிருக்கிறோம். இதுல மட்டும் சொல்ற வழிபாடுகள்லாம் ரொம்ப எளிமை. நீங்கள் வந்து வழிபாடு பண்ண முடியலனாலும் ஒரு 2 நிமிடம் கண்ணை மூடி அந்த தெய்வத்தை வந்து மனசார நினச்சி கையெடுத்து கும்பிட்டு போயிட்டா கூட தெய்வம் பார்த்துக்கிட்டே இருக்கும். அம்மான்னு ஒரு வார்த்தை கூடுங்க, அம்மா அம்மா எங்க வாமா அப்படின்றதுக்கும் அம்மா அப்படின்றதுக்கும் அந்த அம்மான்ற வார்த்தை தான் பிரபஞ்சம் வந்து உங்ககிட்ட கேட்குது. தாயே, ஏன்னா அம்மான்னா தாய் தான் முதல்ல கூப்பிட்ட உடனே ஓடியாருவா. அப்போ இந்த சூரியன் சிறப்பாக இயங்குவதற்கு நம்முடைய லலிதாம்பாள் இருக்கிறார். அப்போ திருமயச்சூர் லலிதாம்பாள் இந்த காலகட்டம் அந்த ஸ்தலத்துக்கு சென்று வந்தாலும் சரி, இல்லை அந்த அம்மாவுடைய படத்தை டவுன்லோட் பண்ணி நீங்கள் விடிய காலையில் தூக்கத்தெல்லாம் பார்க்கக்கூடாது, பிரம்ம முகூர்த்தம் சொல்லுவோம் இல்லையா, 3லேருந்து 4:30 உள்ள எழுந்து ஒரு தீபம் ஏற்றி வழிபட்டு கொண்டு வரும்பொழுது, எனக்கு தெரியாத தாயே நீதான், எனக்கென்ன மனக்கவலை, என் தாய்க்கன்றோ தினம் தினம் என் கவலை, அப்படி சொல்லும்பொழுது அம்பாள் உங்களை சுற்றி ஒரு ஷீல்டை போட்டுருவா. இந்த ஆகஸ்ட் மாதம் அதிரடியான திருப்பங்களையும் மாற்றங்களையும் கண்கூடாக காணலாம். ஆரம்பத்திலே உங்களுக்கு வழிபாடு சொல்லியிருக்கிறேன், இது பொதுவான வழிபாடு. இன்னும் உங்கள் ராசிக்குள்ளே போகும்பொழுது என்ன மாதிரியான வழிபாடுகளை பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் என்பதை வந்து நம்ம அருமையாக காணலாம். கும்பராசி கும்ப லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த ஆடி மாதம் எப்படி வந்து பயணிக்கலாம்னா ரொம்ப வந்து அவேராக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏழச்சனியில் பாதசனியை கடந்து கொண்டிருக்கிறார்கள். அழகான நட்சத்திர பாதங்கள் இங்கே அவிட்டம் 3, 4, சதயம் 4 பாதங்கள், நம்மளுக்கு பூரட்டாதி 3 பாதங்கள் இருக்குது. கும்பம் ஏற்கனவே வந்து நிறைய டிப்ரெஷனு, நிறைய ஒரு மன வலி, மன வேதனை, மன கஷ்டம், பட்ட கஷ்டங்களுக்கு அளவே கிடையாது. இதில் இருக்கக்கூடிய சதயம் பட்ட துன்பம் சொல்லி மாளாது அப்படின்னு வந்து சொல்லலாம். நாங்கள்லாம் என்னம்மா எல்லாருக்கும் நல்லது தான் நினைக்கிறோம், இருக்கிறத கூட எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுக்குறோம், எங்களுக்கு ஏன் கடவுள் வந்து இவ்வளோ கருணை காட்ட மாட்டுறாரு. நல்ல எண்ணம் கொண்டவர்கள் அதை வந்து உணர்வுபூர்வமாக கொட்டிடும். அதனாலேயே வந்து இது வாய் வார்த்தையை வாங்கி எதிராளி இதுக்கு வந்து ஆப்பு வச்சுட்டு போயிடுவாங்க. உடல் ஆரோக்கியத்தையும் பொருளாதார, ஏன்னா கும்பராசியை ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அவங்க. ரொம்ப இப்போ இருக்கக்கூடிய ராகு தூங்க விடாமல் நிறைய யோசனைகளை கொடுத்து கொண்டு இருக்குது. தூக்கம் இல்லாமல் தூக்கம் போய் பல நாள் ஆச்சுமா, நிறைய டிப்ரெஷனில் போயிட்டோம், முகம் கருக்குறிஞ்சிருச்சு, முகத்தில் வந்து ஒரு ஷைனே இல்லை, நிறைய வந்து பயம் அச்சம் வருது, என்னடா நம்ம வாழ்க்கை இப்படியே போயிடுமா, நம்ம நீங்கள் சொல்கிற மாதிரி நல்லதை சிந்திக்க
பிரார்த்திக்கிறோம், நல்லதை பேசுகிறோம், நல்லதை செயல்படுத்துகிறோம். ஆனால் எங்களுக்கு ஏதோ ஒன்று வந்து பயம் உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்குது. நல்லது எப்போ நடக்கும் அப்படின்ற ஒரு கேள்விக்குறிதானமாக எங்களுக்கு ரொம்ப அச்சமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதனாலேயே நல்ல உடல் ஆரோக்கியம் வந்து ரொம்ப குறைவாயிடுது. மூட்டு வலி, ஜாயிண்ட் பெயின், அதே போல் வந்து ஒரு சோர்வு, மன சோர்வாயிட்டால உடல் சோர்வாயிடுதுல, ஒரு கேர்னஸ் வந்தது. ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. ஒரு நாளில் அப்படி ரவுண்டு கட்டி வேலை பார்ப்பேன், இப்போ எனக்கு வந்து வேலையே செய்ய முடியல அப்படின்னு சொல்கிறது. எல்லாத்துக்கும் காரணம் அந்த மைண்டில் ஓவர் திங்கிங்கு. அது போய் எனக்கு ஒன்றுமே செய்ய முடியல. குரு பார்த்து ஏதோ தெளிவாக கொடுத்து கொண்டிருந்தாலும் இந்த கிரகங்கள் மாறி மாறி எங்களுக்கு ஏதோ ஒரு பாடுபடணும். இப்போ சனியும் மகரம் ஆயிட்டார். இப்போ என்ன தான் நடக்குது? இந்த மாதம் இன்னும் எப்படி இருக்கும்? சூரியன் வந்து 6ல் இருக்கார், அப்புறம் 7ல் வந்து கேதுவுடைய மாறுறாரு. செவ்வாய் இந்த மாதம் 8க்கும் போயிடுது. அப்போ ஏற்கனவே எங்களுக்கு வந்து ஒரு எண்ணங்களே வந்து நெகட்டிவாக போய்கிட்டு இருக்கு. இப்போ 8ல் போகிற செவ்வாய் இன்னும் அதை கொடுத்துருமான்ற ஒரு அச்சம் அதிகமாக இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இருப்பதை அப்படியே வைத்து கடந்து வந்துருங்க. தொழிலில் ஒன்றும் ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் எதிர்பார்க்காதீங்க. ஆஹா ஓஹோன்னு இல்லை. இந்த மாதத்தை வந்து தைரியமாக கடந்து வந்துட்டாலே, அதாவது தேவையில்லாதது நடக்காமல் இருந்தாலே பெரிய விஷயம். ரொட்டீன் லைஃப்பை வந்து கேஷுவலாக பயணிங்க. இறைவனை மட்டும் துணைக்கு வச்சுக்கோங்க. வேறு யாரும் நம்மளுக்கு வந்து ஒரு தைரியம் சொல்ல போகிறவர்கள் கிடையாது. வேலை செய்கிற இடங்களில், தொழில் செய்கிற இடங்களில் மேலதிகாரி உடன் பணிபுரிவர்களை பார்த்து இது பண்ணணும். அதே போல் நிதானம், எந்த விஷயத்துலையுமே நிதானம் வந்து பிரதானமாக இருக்கணும். தொழிலை மாற்றுவேன், செய்வேன், நான் அந்த யோசனை பண்ணி வச்சுருக்கேன், இந்த யோசனை பண்ணி வச்சுருக்கேன்றதெல்லாம் வந்து செய்யாதீங்க. மாணவர்கள் வந்து நல்லா உங்களுடைய எஃபர்ட்டை வந்து சிறப்பாக போடுங்க. உங்களுக்கு வந்து ஒரு தடவை முடியலாமல் இழுபறியாக இருக்கும், ஒரு ஞாபக மருதி இருக்கும். நீங்கள் நல்லா பண்ணணுன்னாலும் உங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு செய்ய முடியாத சூழல், ஒரு குடும்பம் சம்மந்தப்பட்டமாக ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகிடுது. அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு உங்கள் முன்னேற்றத்தில் மட்டுமே நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும். இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு வந்து நிறைய எஃபர்ட் போட்டு உங்களை முன்னேற்றத்துக்கு இருக்கிறதுக்கு உங்களை அப்டேட் பண்ணிக்கணும், உங்களை வந்து எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறதுல ரொம்ப சிறப்பாக வந்து நீங்கள் வந்து செயல்பட்டு கொள்ளணும் அப்படின்னு வந்து சொல்லலாம். குடும்பத்தில் தேவையில்லாத வாக்குவாதம் வைத்து கொள்ளக்கூடாது. பெண்கள் குறிப்பாக கணவன்கிட்ட போய் உங்கள் வீட்டில் அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி தேவையில்லாமல் ஆர்கியூமெண்ட்லாம் வச்சுக்காதீங்க. என் கணவர் என்ன புரிஞ்சிக்கல, என் காலத்தில் என்ன புரிஞ்சிக்கல, அவங்களுக்கு பேசி புரிய வைக்கிறேன்னா அதெல்லாம் வேஸ்ட்டு. இந்த காலகட்டம் உங்களை பற்றி தேவையில்லாத அவதூறுகள், நீங்கள் சொல்லாத பழி பாவம் தேவையில்லாதெல்லாம் ஏற்பட்டு கொள்ள சூழல் ஏற்படும். இதெல்லாம் கண்டுக்காதீங்க. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் கடந்து வந்து விட வேண்டியது. இந்த காலகட்டம் எந்த இடத்துலையாவது ஒரு தேவையில்லாத பிரச்சனை, தேவையில்லாத செயல்பாடு, தேவையில்லாத கலகம், ஏன்னா நீங்கள் எதனா சொல்ல போனீங்கன்னா நீங்கள் சொல்லியிருக்க மாட்டீங்க, அந்த இடத்துல நீங்கள் இருக்க வேண்டியது இருந்திருக்கும். அவங்க தான் சொல்லிட்டாங்கன்னு வாங்க, நீங்கள் சொன்னால் நல்லது தெரியாது, தேவையில்லாத திருச்சி விடக்கூடியது. அதனால் எந்த இடத்துல இருந்தோம் நீங்கள் தள்ளி இருப்பது ரொம்ப சிறப்பு. ஏன்னா சூரியனும் 7 கேதுவோட கன்ஜக்ஷன் ஆயிடுறாரு. செவ்வாயும் நம்மளுக்கு 8ல் போயிடுது. அப்போ ஆத்ம பலம், ஆன்ம பலத்தையும் தரக்கூடியவரும், தைரியத்தையும் தைரியத்தை தரக்கூடியவர், தன்னம்பிக்கையை தரக்கூடியவரும் இந்த காலகட்டம் சரியா இல்லாதனால ரொம்ப கவனமாக, ரொம்ப பொறுமையாக, நம்மளுக்கு அதெல்லாம் கொடுக்கறதுக்கு இறைவன் நம்ம கூட இருக்கிறாருன்ட்டு ஏதாவது ஒரு இறைவனுடைய திருநாமம், ஓம் சரவண பவ, ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இறைவனுடைய திருநாமங்களை சர்வ சதா காலம் சொல்லணும். அதே போல் வாம் வாட்டர் எப்பவும் கொடுத்து கொண்டே இருக்கணும். நம்ம வந்து இந்த காலகட்டம் வந்து கடல் அலைகளை சென்று பார்த்துட்டு வாங்க. பீச்சுக்கு போவது, பாம்பர் சுவாமி ஆலயம் ஜீவசமாதி பீச்சுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. இல்லை முடிஞ்சால் திருச்செந்தூர் போயிட்டு அந்த நாளிக்கிணறில் குளித்துட்டு வருவது. வியாழக்கிழமை தோறும் நம்ம வந்து தீபமேற்றி முருகப்பெருமானுக்கு குமாரஸ்தவம், கந்தசஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், வேல்மாறல் படித்து கொண்டு வருவது. ஆடி கிருத்திகைக்கு தேன் தினை மாவு வைத்து வழிபடுவது. விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவது. இளநீ பன்னீர் அபிஷேகம் வாங்கி தருவது. அந்த இடத்துல இருப்பது. ஒரு உடல் உபாதையா அபிஷேகத்துக்கு விபூதி வாங்கி கொடுங்க. இல்லை ஒரு செல்வம் வேணுமா, சந்தனம் வாங்கி கொடுத்து அதை வாங்கிட்டு வாங்க. இல்லை எங்களுக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு மன உளைச்சல் எங்களால் தாங்க முடியல, எங்களுக்கு ரொம்ப எப்போ டிப்ரெஷனாக இருக்குதுன்னா நம்ம பால் அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுங்க. உங்களுக்கு இருக்க கண்டிஷ்டிலாம் போய் உங்களுக்கு தொழிலில் நல்ல செல்வ செழிப்புலாம் வரணும்னா எலுமிச்சம்பழம் வாங்கி கொடுங்க. உதிரியாக 38 எலுமிச்சம்பழம் வாங்கி கொடுத்துட்டு மஞ்சள் குங்குமத்தோடு வாங்கி கொடுத்து 5 மட்டும் வாங்கிட்டு வந்துடுங்க. 33 நாங்கள் பிரசாதமாக போட்டோம். ஒன்று ஜூஸ் போட்டு குடிங்க, ஒன்று வீட்டு நிலப்படியில் கட்டுங்க, ஒன்று உங்கள் பைக்குள்ளே வைங்க, ஒன்று பூஜையில் வைங்க, ஒன்று வந்து உங்கள் படுக்கறையில் வைத்துக்கொள்ளுங்க. இல்லை மற்றவங்களுக்கு கொடுக்குறதோ செய்கிறதோ எப்படி வேண்டுமானாலும் பண்ணலாம். ஒன்று வாசப்படியில் கட்டணும், ஒன்று பூஜையில் வைக்கணும், ஒன்று ஜூஸ் போட்டு குடிக்கணும், ஒன்று வந்து படுக்கறையில் வைத்துக்கொள்ளணும், ஒன்று வந்து நம்ம எப்பவுமே வந்து பேக்கில் எடுத்து சென்று போடுறது. அதே போல் ராகு காலத்தில் துர்கைக்கு
நம்ம வந்து குங்குமம் அர்ச்சனை செய்யும் பொழுது இந்த ஆரம்பம் ஒரு ஆடி மாதமாகவே வரும் உங்களுக்கு ஒரு பாதி நாட்கள். அந்த நாட்களில் வந்து உங்களுக்கு வந்து செவ்வாய்க்கிழமையில் கடன் பிரச்சனை இருக்கிறவங்க மதியம் 1 to 1:30 ஒரு பணத்தை எடுத்து வைப்பது. இந்த இஎம்ஐலாம் கட்டுறவங்க இருக்கீங்க இல்லையா, இந்த பணத்தை வந்து நான் எடுத்து வைக்கணும்னு ஒரு 100 ரூபா எடுத்து வச்சுருங்க. அந்த கடன் உங்களுக்கு தீர்ந்துடும். அதே போல் உடல் நோயால் ரொம்ப கஷ்டப்படுறோன்றவங்க இந்த செவ்வாய்க்கிழமையில் மாவிளக்கு போட்டுட்டு, ஸ்கின் ப்ராப்ளம், உடம்பு ஹெல்த் இஷ்யூ இருக்கிறவங்கலாம் மாவிளக்கு போட்டு அந்த மாவிளக்கு எரிந்த அந்த கருப்பு முனைப்பகுதி இருக்கு இல்லையா, அதை சாப்பிடும்போது குழந்தை பேறு தரும், உடல் ஆரோக்கியம் சீராகும், எல்லாமே உங்களுக்கு நடக்கும். நிறைய கந்திருஷ்டி இருக்குமா, எங்களால் எதுவும் செயல்பட முடியாதுன்றவங்க இப்போ ஆடி நம்மளுக்கு பாதி நாளாகவே இருக்குது. இந்த ஆடியில் வர ஒரு செவ்வாய்க்கிழமை நம்ம ஒரு சிகப்பு கயிறில் வீட்டில் எத்தனை பேர் இருக்கணுமோ அத்தனை பேருக்கு சிகப்பு கயிறில் ஒரு 10 முடிச்சு போட்டு நம்ம அம்பாளை கௌரி அம்மனாக பாவித்து கருடன் இருந்தால் கருடனையும் அந்த நாளில் வழிபட்டு அந்த செவ்வாய்க்கிழமையில் மாலை 6 மணிக்கோ இல்லை நம்ம ராகுகாலம் 3 to 4:30 வரும் இல்லையா, அந்த அமிர்த நேரத்தில் வழிபடும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய பயம், ஒரு எக்ஸாம் எழுத கூட என் பிள்ளை பயப்படுறான், என் பொண்ணு யார்கிட்ட பேசுறதுக்கும் பயப்படுறா, இந்த வண்டி வாகனத்தில் போகிறதுக்கு இப்போ நேரம் நான் காலம் சரியில்லாமல் இருக்கனால ரொம்ப பயமாக இருக்குது, ரொம்ப அச்சப்படுறோம் இல்லையா, லக்னத்தில் ராகு நம்மளுக்கு 7ல் கேது, இந்த சர்ப்பங்கள் வந்து நமக்கு பிரச்சனை பண்ணாமல் இருக்கிறதுக்கு அந்த செவ்வாய்க்கிழமையில் போய் ஒரு புத்துக்கு பால் ஊற்றுறது. அப்படி இல்லை நம்ம வீட்டில் வந்து இந்த கருமாரியம்மன் படமே சர்ப்பமாக இருக்கும், அதில் கருமாரியம்மன் இருந்தாலும் இல்லை முருகருக்கு கீழே சர்பம் இருந்தாலும் பிள்ளையார் இடுப்பில் இருப்பார், அவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம வழிபாடு செஞ்சு அதை பால் வைத்து வழிபாடு செஞ்சு நம்ம பக்கத்தில் வந்து மரம் இருந்தால் மரத்தில் ஊற்றிடலாம். இல்லை சர்பம் புற்று ஆலயங்கள் இருக்குது, இந்த வேப்ப மரம் அரச மரம் கீழே இருக்கும் இல்லையா, அதில் போய் அதுக்கு பால் ஊற்றிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு அந்த நாகர்களை வழிபடுவது. அம்மா இதெல்லாம் வழிபடுறதுக்கு அருகில் கோயில் இல்லை மரம் இல்லைன்றவங்க வீட்டில் அந்த பாலை வச்சு அந்த வீட்டில் இருக்க ஃபோட்டோவில் இருக்க பாம்போட இருக்கு இல்லையா, சிவன் கழுத்தில் இருக்கும், வெளில பிள்ளையார் இடுப்பில் கட்டியிருப்பார், முருகர் காலு கீழே இருக்கும், அம்பாள் தலை கீழே இருக்கும், அங்கே பாலை வச்சு வழிபட்டு மண்ணில் ஊற்றிட்டாலுமே அந்த நாகங்களுக்கு நாகலோகம் கீழே இருக்குது அதுங்களுக்கு பிரீத்தி ஆகிடும். அன்றே வந்து நம்ம அந்த கௌரி அம்மனையும் கருடாழ்வாரையும் கூட செவ்வாய்க்கிழமையில் வழிபட்டுக்கலாம். இந்த ஆடி மாதத்தில் வழிபடுவது நாகர்களை அந்த கருட வழிபாடெலாம் ரொம்ப சிறப்பு. இந்த வண்டி அமையல எங்களுக்கு சிறப்பு, ஒரு வாகனமே அமையல, வாகனம் விபத்து ஏற்படுது அடிக்கடினாலும் அந்த கீச்சைனை கருடாழ்வாருக்கு வச்சு கோயிலில் பெருமாள் கோயிலில் போய் அங்கே வச்சு வழிபடுவது. ஏன்னா அவர் தான் பெரிய திருவடி, அங்கே பெருமாளுக்கு முன்னாடியே இருப்பார். துளசி வாங்கி கொடுத்து இந்த கீச்சைனை வைத்து வழிபடுவது, ஒரு வீட்டில் ஒரு இனிப்பு வைத்து வழிபடுவது, இதெல்லாம் ரொம்ப விசேஷம். கருடனை வழிபடும் போது எப்பேற்பட்ட கண் திருஷ்டியும் போகும், நோய்க்கு வந்து அவர் தீர்வு கொடுத்துருவார். ஏன்னா அமிர்த காலத்தில் வச்சிருக்கிறதுனால அதெல்லாம் மாவிளக்கு போட சொல்லியிருக்கேன். அந்த செவ்வாய்க்கிழமையில மாவிளக்கு போட்டு வழிபடுவது, மாவிளக்கு போட்டு வெத்தலை பாக்கு பழம் 1 ரூபா காயின் வைத்து வழிபட்டு அந்த 1 ரூபா காயினை உண்டியலை சேர்த்துடணும். இந்த மாதிரி எளிமையாக வழிபட்டு அந்த மாவிளக்கு போட்ட பிறகு அந்த கருப்பு முனைப்பகுதியை நம்ம சாப்பிடும்பொழுது நோய் இருக்கிறவங்களுக்கு அந்த நோய் முற்றிலும் தீர்ந்துடும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஆண் பெண் தம்பதிகளாக சாப்பிடும்பொழுது அவங்களுக்கு வந்து ஒரு விந்தன குறைபாடெலாம் இருக்குன்னா எல்லாமே ஹார்மோன் இன்பேலன்ஸை தீர்த்துடும். இப்போ நிறைய ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து ரொம்ப டிப்ரெஷன் ஆகிருக்கணும் இல்லையா, இந்த ஃபோக்கஸ் கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் மனசு சரியில்லை, மனசோர்வு மனவியாதி இருந்தால் கூட சரியாக போயிடும். அந்த மாவிளக்குக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. இந்த மாதம் கும்பம் அனைத்திலும் கவனம், தொழிலில் எந்த மாற்றமும் எடுக்காமல் இருப்பதை வைத்தே கடந்து வருவது. நிறைய தடை தாமதம்லாம் இருக்கும், அதெல்லாம் ரொம்ப கவனமாக வரணும். மாத முற்பகுதி மாத பிற்பகுதி இந்த ஆகஸ்ட் 30 ஒரு நாட்களும் அதி கவனமாக கடந்து வந்துடணும். கோபத்தினால ஸ்ட்ரெஸ்னால அதிக ஹெல்த் இஷ்யூ வந்துடும், இந்த ஹார்மோனல் இன்பேலன்ஸ் வந்துடும், எமோஷ்னல் இல்லாமல் பார்த்துக்கணும். நிறைய கோபம், நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம நேர்மையாக உழைச்சி செஞ்சு நமக்கு எதுவும் நடக்கலைன்ற இந்த ஆதங்கத்தெல்லாம் நீக்கி விடணும். டே டு டே லைஃப்பில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த காலகட்டம் ஓவர் திங்கிங்கை விட்டு நல்லா அமைதியான மனநிலையில் இருக்கணும். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஜாயின்ட்ஸ் பெயின்லேருந்து அசிடிட்டி, இதனால் அசிடிட்டி ஃபார்ம் ஆகி கேஸ்ட்ரிக் அல்சர் வர்றதுக்கெலாம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். புதிய முயற்சிகளை எடுக்காமல் இருப்பதை வைத்து கடந்து வரணும். பணம் சார்ந்த விஷயங்களில் பணம் கொடுக்கல் வாங்கல், வாய் வார்த்தை, ஜாமீன், இதெல்லாம் நெகட்டிவ் திங்கிங் போடாமல் நேர்மறை எண்ணம் செயலோட, தேவையில்லாதெல்லாம் எதுவும் யோசிக்காதீங்க. திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் எதுவுமே ஒரு முக்கியமான முடிவெல்லாம் எடுக்க முடியாது. கலத்தத்துக்கிட்ட ரொம்ப கவனம். பெண்கள் அதுவும் என் கணவர் அப்படி பேசிட்டாரு இப்படி பேசிட்டாருலாம் மனசுக்கு யார் பேசுகிறதும் மற்றவங்க பேசுகிறத இந்த காலகட்டம் நமக்கு ஏச்சும் பேச்சும் வாங்க வேண்டிய நேரம். அதனால் கண்டுக்காமல் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் கடந்து வரக்கூடிய கும்பம் இன்பமாக கடந்து வந்துடும் சொல்லலாம். அப்போ இந்த மாதம் இறைவனை மட்டுமே நம்ம பாதார விந்தங்களை சரண்
சரணடைந்து தினமும் வந்து அனுமன் சாலிசா கோளறு பதிகம் விநாயகருக்கு முதல்ல காலைல எழுந்தவொடனே 21 தோப்பு கரணம் போட்டுடுங்க. சூரிய வழிபாடு நிச்சயம் வச்சுக்கோங்க. ஒரு 50 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க கிழக்கு முகமாக பார்த்து போடணும். 50 வயதுக்கு மேற்பட இருக்கிறவங்க வடக்கு பக்கமாக 21 தோப்பு நம்ம வயசாகி போச்சு முட்டி வலி வந்துருச்சு போட முடியாதுமானா தோப்பு கரணம் போடுற மாதிரி விசுவலேஷன் பண்ணுங்க. இந்த மாதம் பிரம்ம முகூர்த்தத்தில் 3 to 4:30 எழுந்து ஒரு விளக்கு ஏற்றுருங்க. தாயே தந்தையேன்னு பிரபஞ்சத்தை வந்து நீங்கள் வேண்டுதல் வைக்கும் பொழுது என்னை வந்து பத்திரமா பார்த்துக்கோ, என்னை வந்து எந்த வழி போகணும்னு தெரில, என்னை வந்து சிறப்பாக வழிநடத்தி செல்லு, எனக்கு பணப்பிரச்சனை இருக்குது, தொழில் பிரச்சனை இருக்குது, உறவுகள் சார்ந்த பிரச்சனை இருக்குது, எனக்கு திருமணம் ஆகலை, குழந்தை பேரில், என்னை எப்படி எடுத்துகிட்டு போவேன்னு தெரியலையே அப்படின்னு கண்ணீர் மல்கி ஊனுருக உள்ளமுருக நிற்கக்கூடிய கும்பம் ஒரு தெளிவான பாதை கிடைத்து இன்பமான பாதையில் அடியெடுத்து வைக்கும். இந்த மாதம் நீங்கள் வந்து ஒவ்வொரு வியாழக்கிழமையும் சித்தர் ஜீவசமாதி வழிபாடு செய்வது, எலுமிச்சம்பழம் தருவது, இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். சதுர்த்தி, சங்கடகர சதுர்த்தி இந்த மாதம் தான் வருது, அந்த வழிபாடு வைத்துக்கொள்வது, ஆடி பெருக்கன்று நிறைய தான தர்மங்கள் பண்ணுவது, முதல் வேலையாக உப்பு மஞ்சள் வாங்கி செய்யக்கூடிய கும்பம் மிக சிறப்பான பலன்களை வந்து முத்தாய்ப்பாய் காணும். லோனில் கஷ்டப்படுறேன், வாங்கிட்டு கடனில் ஒரு நோய் கஷ்டப்படுறேன், எதிரியால் தொல்லை, பல வகையில் எனக்கு வந்து பிரம்மாஸ்திரம் 4 பக்கமும் எனக்கு பாயுது, இக்கட்டான சூழலில் இருக்கேன், தொழில் பொருளாதாரம் உறவுகள் சார்ந்து உடல்நிலை சார்ந்து டே டு டே லைஃப்பில் நான் மீண்டு வருவேனா அப்படின்னு கதறக்கூடிய அங்கலாய்க்கக்கூடிய கும்பம் இந்த காலகட்டம் தெரியாய் களமிறங்கும். இறை வழிபாட்டோடு தன்னம்பிக்கையோடு விடாமுயற்சியோடு உழைப்பை போட்டும்போது விஸ்வரூப வெற்றியை வந்து காணும் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப எமோஷ்னல் ஆகாதீங்க, கோபமாக முடிவெடுத்துடாதீங்க. அமைதி, மௌனம், அமைதியாக இருந்தீங்கன்னா வர்ற பிரச்சனை வந்த வழியே போயிடும். அடக்கமாக இருந்தால் பிரச்சனை வரவே வராது. தான தர்மம், சேரிட்டி, சர்வீஸ் மைண்டோடு இருக்கும்பொழுது மிக சிறப்பான வெற்றி வாழ்க்கை. முதல்ல ஒரு 10 ரூபா சம்பாரிச்சு கூட 1 ரூபா தான தர்மத்துக்கு எடுத்து வைங்க. இயலாதவருக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு, வாயில்லா ஜீவன்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ உதவி பண்ணுறீங்களோ, எப்பவும் காக்கைக்கு சாப்பாடு வைத்து கொண்டே வரணும். ஒரு சொட்டு நெய் விட்டு காக்கைக்கு வைக்கும்போது மிக சிறப்பான தனலாபத்தை காணலாம். தொழிலில் ரொம்ப பிரச்சனையாக இருக்குமான்றவங்க தயிர் சாதம் சனிக்கிழமை மதியம் 12 to 1 சந்திர உரையில் வைக்கும்பொழுது தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தடைகளும் நீங்கி மிகப்பெரியான ஏற்றமும் மாற்றமும் காணும். இந்த ஆகஸ்ட் மாதம் அதிரடியான திருப்பங்களையும் மாற்றங்களையும் காண்பதற்கு இறை வழிபாடும் தியானமும் மெடிடேஷனும் தர்மமும் உங்களுக்கு சிறப்பாக கை கொடுக்கும். கும்பராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய வழிபாடு சொல்லியிருக்கீங்களே, நாங்கள் எதை தான் பின்பற்றுறதுன்னா யார் யாருக்கு என்ன தேவையோ அந்த வழிபாடையெல்லாம் பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆர்த்திய சொர்ணலட்சுமி. இறை அருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்.